ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒரு நிகழ்வு வரணும், ஒரு மாற்றம் வரணும், இந்த பட்டணத்துல பெரிய ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் முதலாவது உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். உங்களை சேர்த்திருக்கிறார். நீங்க இடம் கொடுக்கணும். எப்படி 120 பேரும் ஒரே மனமா காத்திருந்தார்களோ அதே போல ஒரே சிந்தை ஒரே மனமா காத்திருந்தா ஒரு புதிய நிகழ்வு வரும். அப்புறம் தான் வெளியில ஒரு மாற்றம் வரும். பாருங்க, அப்ப எழுப்பலுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கூட்டி சேர்க்கப்படணும், அப்படி சேர்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் வாசித்து பார்த்தா அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதுல 13வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. என்னென்ன எடுத்து போட்டிருக்கோம், அப்போஸ்தலர் யார் யாரெல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நானே வாசித்துறேன். அதில் பாருங்க, அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். அந்த மேல் வீடு இப்போ வரைக்கும் அசிட்டிஸ் அப்படியே இருக்குது. அந்த நாள்ல இருந்து 2000 ஆண்டுகளாக அந்த கட்டடத்தை இப்போ வரைக்கும் பத்திரமாக பாதுகாத்துட்டே வர்றாங்க. எப்போ வேணாலும் நம்மளும் பார்க்கலாம். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் அப்புறம் மத்தேயு அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு செலேத்தே எனப்பட்ட சீமோன் யாக்கோபின் சகோதரனாகிய யூதா இவரெல்லாம் சீசர்கள் முதலாவது கூட்டி சேர்க்கப்பட்டாங்க பார்க்கணும். அப்ப ஒரு காரியத்தை நல்லா கவனிக்க பாருங்க. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த பூமியில ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி கிரியை செய்ய போகிறார். முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இருந்தா ஒரு ஆள்கிட்ட, ஒரு நியாயாதிபதிகிட்ட, ஒரு தீர்க்கதரிசிட்ட, அவர்கிட்ட தான் கர்த்தர் கிரியை செய்வார், அவர்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். ஒரு தீர்க்கதரிசிட்ட ஒரு ராஜாவுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துக்கு அமைக்கிறோமா, அங்கே ஒரு எலியா இருப்பார். எலியாட்ட சொல்லுவா, நான் சொல்ற வார்த்தையை சொல்லிட்டு வா அவனு சொல்லுவா. இப்படி யாராவது ஆவியானவர் இருந்தா ஆங்காங்கே எங்கேயாவது எப்போதாவது கர்த்தர் பேசுவார். ஆனா இதுக்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு, இந்த அப்போஸ்தலர்களுடைய 2வது சம்பவத்துக்கு பிறகு ஆவியானவர் எல்லார் மேல ஊற்றப்பட போகிறார். எல்லார் மேல கர்த்தருடைய பிள்ளைகள் மேல, எல்லாரும் மேல வெளியில் உள்ள அவங்களும் இல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மேல எல்லார் மேல ஆவியானவர் பொதுவா ஊற்ற போகிறார். ஒரு புதிய நிகழ்வு நடக்க போகுது. நடக்க போறதுக்கு முன்பதாக கர்த்தர் இப்பொழுது ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். அப்ப முதலாவது யார் தரமா கர்த்தர் கூட்டி சேர்த்தார்? சீசர்களை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். சீசர்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார் தான் சொல்லுகிறார், நான் போவேன், போய் நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைப்பேன், எருசலேமை விட்டு நீங்க போக கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இவர்கள் எல்லாருமே அந்த எருசலேம் மேல் வீட்டுல காத்திருக்கிறாங்க. முதலாவது யாருமா லிஸ்ட்ல வர்றாங்க? சீசர்கள் காத்திருந்தாங்க. சீசர்லாம் அவங்களுக்கு தெரியும். சீசர்லாம் யாரு? அவங்க எல்லாருமே எல்லாவற்றையும் விட்டு விலகி வந்தவர்கள். எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க. மீன் பிடிச்சுக்கு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், விட்டுட்டு வா, என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னார். உடனே விட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க. ஒருத்தன் ஆயத்துறையில இருக்கிறான், மத்தேயு, அல்ல அவனு பாருங்க, நல்லா இன்கம் டேக்ஸ் ஆபீசர், வேலையை விட்டுட்டு வர உடனே வந்துட்டான். எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா? அவர்கள் தான் சீசர்கள். அப்ப கவனிக்கிறோம், கர்த்தருடைய மேலான கிருபையை, மேலான ஒரு திட்டத்தை, மேலான ஒரு அபிஷேகத்தை நீங்களும் நானும் கடைசி கால அபிஷேகத்தை அந்த எழுப்புதல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட இருக்கிறது எதெல்லாம் விடணுமோ விட்டவர்கள் தான் சீசர்கள். அவர்கள் மேலதான் இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் மேல அல்ல. எதெல்லாம் விட்டு விலகி இருக்கிறாங்களோ, சீசர்களை போல யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் மேலதான் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும். அவர்களை கொண்டுதான் தன் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கேற்ற நம்ம இருக்கிறோமா யோசித்து பாருங்க. சீசர்களை போல நம்ம வாழ்ந்திருக்கிறோமா? சீசர்களை போல படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் விட்டு வாடான்னா விட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கூட்டம் நடக்கு, வாங்க, இன்னைக்கு லீவு வந்திருக்கீங்க, நாளைக்கு எத்தனை பேர் வருவீங்க எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போயிருவீங்க, வேலைக்கு போயிருவீங்க, நாளைக்கு எத்தனை பேர் வருவீங்களோ தெரியல நமக்கு. சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? என்னென்ன ஸ்கூலு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஒரு வேலை கர்த்தர் இந்த நாட்கள்ல நாளைக்கு தான் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிறோம். பரலோகத்துல ஒரு திட்டம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியுமா எந்த நேரத்துல என்ன நடக்கும்? நமக்கே தெரியாது. ஏன் இந்த 120 பேர் கூடி இருந்தாங்கல்ல சீசர் எல்லாருமே, அவங்களுக்கே என்ன நடக்க போகுது அவங்களுக்கே தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். நான் இவர்களை கொண்டுதான் உலகம் முழுசும்
என் சுவிசேஷத்தை நான் கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி பிதாவுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். ஆனா சீசர்களுக்கு தெரியுமா? சீசர்களுக்கு தெரியாது பாருங்க. எனவே பாருங்க, அவங்க எல்லாமே விட்டு கொடுத்து, நேரத்தை விட்டு கொடுத்துட்டாங்க, வீட்டை விட்டு கொடுத்துட்டாங்க, பிள்ளைகளை விட்டுட்டாங்க, எல்லாமே ஒன்றே ஒன்று அதே நாடுன்னு சொல்லி காத்திருந்தாங்க பாருங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் கர்த்தர் என்னமா செய்வாரு? புதிய காரியங்களை நிறைவேற்றுவா. அப்ப நடக்க போற காரியம் அவங்களுக்கு தெரியல. அதே போல நாளைக்கு நடக்க பரலோகத்தில் என்ன நடக்க போது நமக்கு தெரியாது பாருங்க. நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க தெரியும், பரலோகத்தில் என்ன நடக்க தெரியும் நமக்கு தெரியாது. ஒரு முறை நாங்களே இரவில் நாங்கள் கூடி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் ஒரு கொஞ்சம் பேர் 48 பேர் நாங்கள் கூடி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு வர்றோம். அப்போ நைட்டில் ஆண்டவர் பேசுகிறா. அண்ணன் தீர்க்கதரிசி அண்ணன் இருக்கிறாங்க, வின்சென்ட் சொல்லுக்கு அண்ணன் இருக்காங்க, நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறா, நீங்கள் அறிந்தோ அறியாமலையோ நீங்கள் என்னுடைய பாதத்தில் காத்திருக்கீங்க. இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். பரலோகத்தில் பக்கங்கள் திருப்பப்படுகிற நாள். பக்கங்கள் திருப்பப்படுதான் ஆண்டவர் சொல்றார். பக்கங்கள் திருப்பப்படுகிற நாள். இந்த நாள்ல இந்த நேரத்தில் நீங்க வந்து என் பாதத்தில் அமர்ந்திருக்கீங்க, நீங்கள் அறியாமலேயே அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுறார். அப்ப பாருங்க, பரலோகத்துல ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு நடக்க நமக்கு தெரியாது. நம்ம காத்திருக்க பார்த்தீங்களா? விட்டு கொடுத்தா கர்த்தர் புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்ப பாருங்க, ஒரு புதிய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற, எழுப்புதலை நிறைவேற்ற கர்த்தர் முதலாவது கூட்டி சேர்த்த ஜனங்கள் யாரு அப்படின்னு சொன்னா, முதலாவது சீசர்கள். அடுத்த வசனம், அங்கே இவர்கள் எல்லாரும், சீசர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும். அப்ப ஸ்திரீகள் என்னது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைய அற்புதங்களை பெற்றிருப்பாங்க இல்லையா, நிறைய நன்மைகளை பெற்றிருப்பாங்க இல்லையா, அவர்களும் வந்து காத்திருந்திருக்கிறாங்க, அவர்களும் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதே போல அம்மா அப்பா அதே போல சகோதரன் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்ப பாருங்க, ஒரு புதிய ஒரு திட்டம் நடக்க போறதுக்கு முன்பதாக கர்த்தர் 120 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணி அந்த ஒரு இடத்துல கர்த்தர் கூட்டி சேர்த்தா. இது ஆவியானவரே செய்யற காரியம். அந்த எருசலேமில், அது இஸ்ரேல் தேசத்துல இயேசு கிறிஸ்துவால் நன்மை பெற்றவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் யோசித்து பாருங்க. ஒரு அப்ப துணிக்கை வாங்குவதற்காக 5000 பேர் வந்தாங்கல்ல. ஆண்கள் மாத்திரம் 5000, பெண்கள்டா எவ்வளவு பேர் இருப்பான்னு யோசித்து பாருங்க. எப்பவுமே ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஆண்கள் இன்னைக்கு மாத்திரம் 5000 பேர், பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பான்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. அப்ப பாருங்க, அதுல சேர்ந்து அப்ப அதை வந்து பார்த்தா 120 பேர் மாத்திரம் 5 லட்சம் பேர். எத்தனை பேர்? 5000 பேர் எவ்வளவு? 120 பேர் எவ்வளவு பாருங்க, யோசித்து பாருங்க. எத்தனையோ கர்த்தருடைய கருத்துல இருந்து நன்மை பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. பெட்சாய்தா அந்த பட்டணத்துல ஆண்டவர் செய்த அற்புதம் ஏராளம். இன்னைக்கு இந்த பெட்சாய்தா பட்டணமே அடி இடிஞ்சு அப்படி பாழடைஞ்சு கிடக்குது. அதனால கர்த்தர் அற்புதம் செய்ய யாரும் மனம் திரும்பல. கர்த்தர் சபித்தார், போயிருச்சு. அப்ப பாருங்க, எல்லா கிராமங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார், நன்மையில பெற்றிருக்கிறார். இப்போது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய ஒரு காரியம் நடக்க போகுது, பூமியில இன்னைக்கு நிகழ போகுது. புதிய காரியத்தை நிகழ்த்துவதற்கு, நடப்பதற்கு, அதை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் என்னமா செய்யறாரு? 120 பேரை மாத்திரம் கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அப்ப கவனிக்கிறோம், கர்த்தர் அந்த பூமியில ஒரு காரியத்தை, அல்லது உங்க சபையில, நம்முடைய ஊழியத்துல புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுதியானவர்கள் யார் என்பதை ஊழியர்களாகிய சிலர் நம்மெல்லாம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்களை மாத்திரம் தனியாக பிரிச்சு வச்சிடணும். அவர்களை தான் அடிக்கடி நம்ம கூட்டி நம்மளை ஜெபம் பண்ண வைக்கணும், அவளை ஜெபிக்க தூண்டணும், அவரும் நம்மளும் சேர்ந்துக்கிறோம், அப்படியே ஜெபம் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பித்தா, அந்த நடுவில் தான் கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார், கர்த்தர் பேசுவார். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய சபையில் ஒரு 500-600 பேர் வர்றாங்கண்ணா. நான் வெஹிக்கிளோட போயிருவேன். சில மாசத்துல 1ஆவதோ 2ஆவதோ ஏதோ ஒரு இருப்பேன். அந்த நாள் நான் இருக்கும்போது சில முக்கியஸ்தர்கள் மாத்திரம் நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைப்பேன். இரவிலே நாங்க ஜெபம் பண்ணுவோம். நேரம் போதாது, அது வாட்டில் போயிட்டே இருக்கும். கர்த்தர் பேசுவார். அதெல்லாம் பார்க்கிறோம். இதே போலத்தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? பூமியிலே ஒரு புதிய நிகழ்வை நடத்தும்படிக்காக 120 பேரை மாத்திரம் கர்த்தர் பிரித்தெடுத்தார். அத சீசர்கள் இருந்தாங்க, நன்மை பெற்ற ஸ்திரீகள் இருந்தாங்க, சிலர் நன்மை பெற்ற ஆண்கள் பெண்கள் இருந்தாங்க, அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அவர்களை மாத்திரம் கொண்டுதான் அந்த எழுப்புதலை, 2வது எழுப்புதலை கர்த்தர் துவங்கினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், சபைகளிலே இனி நம்ம செய்ய வேண்டியது என்னடா, இனி வரப்போற எழுப்புதலுக்கு இதற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப குழுவை சபையில ஏற்படுத்தணும். அதான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அது சீசனால எல்லாவற்றையும் விட்டவர்கள், எல்லாவற்றையும் இழந்தவங்க, கர்த்தர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இயேசுவை பின்பற்றினவர்கள்,
அவர்களை அந்த மாதிரி ஜனங்களை கூட்டி சேர்க்கணும். அந்த ஜனங்களை கூட்டி சேர்த்து அவர்களை ஜெபக்குழுவாக மாற்றி சபையில ஜெபிக்க வைக்கணும், நம்முடைய தெருக்களில் ஜெபிக்க வைக்கணும், வீடுகளில் ஜெபிக்க வைக்கணும், பட்டணங்களோடு இப்படிப்பட்டவர்களை ஏற்படுத்த வேண்டும். அப்படி நம்ம செய்தா எழுப்புதலை நம்ம பாத்திரலாம், எழுப்புதலை பாத்திரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அடுத்து நம்ம பூமியில நடக்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா எழுப்புதல். எழுப்புதல் எழுப்புதலுக்கென்று இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி ஏற்படுத்தினாரோ அதே போல நீங்கள் நாளும் ஏற்படுத்தினா அந்த எழுப்புதலை பாத்திரலாம். கடலூர் பட்டணத்துல இந்த மாவட்டத்துல எழுப்புதலை சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் எப்படி 120 பேரை கர்த்தர் கூட்டி சேர்த்தாரோ அதே போல சபைகளிலே அவருடைய பட்டணத்துல கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். சரி, கவனிக்கணும். சரி, எழுப்புதலுக்கு முன்னாடி இப்படி கூட்டி சேர்க்கிறாங்க இல்லையா, கூட்டி சேர்க்கப்படுகிறவர்களின் இருதயம், அவருடைய மனசு, அவருடைய குணம் எப்படி இருக்கணும் வேதத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாரும் கேட்குறீங்களா? எப்படி? ஹல்லேலூயா. நான் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் தெளிவா கேட்டுச்சா அல்லது தெளிவா புரிஞ்சா அல்லது பாதி தான் கேட்டுச்சா? ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கவனிங்க. இப்ப பாருங்க, அப்ப எழுப்புறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கூட்டி சேர்க்கப்படணும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நான் சொல்லிட்டேன். அப்ப இப்படிப்பட்டவர்கள் சபையில எழும்பணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா நீங்க ஜெபிக்கணும். பாருங்க, சீசர்களை கர்த்தர் கூட்டி சேர்த்தா அவர்கள் தான் கடைசி, அவர்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கடைசி அந்த எழுப்புல அபிஷேகத்தை பெற்ற பிறகு உலகமெங்கும் கடந்து போறாங்க. போனவங்க திரும்பி வந்தாங்களா? தோமா எருசலேமை விட்டு இந்தியாவுக்கு வந்தா திரும்பி எருசலேமுக்கு போனாரா? போகல. அந்த அளவுக்கு குடும்பத்தை விட்டுட்டு எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உலகமெங்கும் அப்படியே பரவ செய்தார்கள். இந்த மாதிரி அவங்க சுபாவம் இயல்பாகவே அவங்க சுபாவத்துல பெரிய ஒரு மாற்றம் வந்துடும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துடும். இந்த மாதிரி அபிஷேகம் பெற்றா உங்களுக்குள்ள எனக்குள்ள மாற்றம் வந்துடும். ஏன் நம்ம பிள்ளைக்குள்ள வந்துடும், பிள்ளைக்குள்ள கூட வந்துடும். நம்ம என்ன செய்வோம், ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம் வச்சுக்கோங்க, 4 பேரும் இந்த கடைசி கால அபிஷேகத்தை, அந்த எழுப்புதல் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஊத்திட்டார், ஊற்றின பிறகு பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கு என்னமா செய்யும், எனக்குள்ள ஆண்டவர் ஒரு விதையை போடுவா. நீ என்ன செய்ய, இங்கிருந்து நேர அமெரிக்காவுக்கு போ, அமெரிக்கால பக்கத்துல தீவு கூட போ அவன் சொல்றான். நான் போயிடுவேன், கேட்காமலே போயிருவேன். அடுத்து என் பிள்ளை இருப்பான், அவன் என்னமா செய்வான், அவனா அப்பா நான் இங்கே பறப்பான், அவன் தேசத்துக்கு போயிடுவான், என் மனைவி அங்கே போயிடுவான். எல்லாருமே அந்த அபிஷேகம் இழுத்துக்கொண்டு போயிடும். போனா திரும்ப நல்லா கூட்டி சேர்க்கப்படணுங்கிற இந்த சுபாவம் விருப்பம் நமக்குள்ளே வரவே வராது. அது தப்பு. கூட்டி சேர்க்கப்படுவது தப்பு இல்லை, ஆனா அந்த அபிஷேகம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வச்சிடும், செய்ய வச்சிடும். அதுதான் அந்த அபிஷேகம் தன்மை. அதுதான் அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு போனாங்க, திரும்பி வரவே இல்லை. ஆங்காங்க போன இடங்களிலே அவங்க கல்லர்கள் அங்கேதான் உண்டானது, அங்கிருந்து தான் பரலோகத்துக்கு கடந்து போனாங்க. தோமா பிறந்தது இஸ்ரேல் தேசம் வயசுக்குங்க. இப்ப அவர் இறந்தது சென்னையில தான் இருந்தார். கலர் இன்னைக்கு எலும்பு கூட அங்கேதான் இருக்குது. அங்கிருந்து தான் பரலோகத்துக்கு அவர் கடந்து போனார். எவ்வளவு ஒரு மகிமையான இடம், பாக்கியமான இடம் அது. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அந்த மாதிரி இந்த அபிஷேகம் அவனை மாற்றிரும். அப்ப எழுப்புக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வரப்போறா. இது மகாபெரிய திட்டம், பரலோகத்திலுடைய திட்டம். அது சென்னையில துவங்க போகுது, இந்தியாவில் பற்றி பரவ போகுது, உலகம் முழுசும் கடந்து போக போகுது. மகாபெரிய திட்டம் அது. அந்த திட்டத்துல நீ நான் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் ஜனங்களை இப்போது கர்த்தர் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். அது உங்க சபையா இருக்கணும், நீங்களா இருக்கணும், நானா இருக்கணும். மேலான கிருபை, சீசர்களை போல வாழ பழகி கொள்ள வேண்டும். சரி, அப்ப எழுப்புறதுக்கு முன்னாடி கூட்டி சேர்க்கப்படுடைய அந்த இருதயம், அவருடைய மனம் எப்படி இருக்கணும்? நம்பர் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 1:14 என்ன போட்டிருக்குண்டா, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சா, அதாவது ஒரு திட்டத்தை அங்க அடைஞ்சுக்கிற போறாங்க, மாபெரும் திட்டத்தை அவர்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்க போகிறார், பூமியில கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நிறைவேற்ற போகிறவருடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? ஆண்டுடைய வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய இருதயம் ஒரு மனப்பாட்டிலே நிறைந்திருக்க வேண்டும். ஒரு மனப்பாடு, வேற எந்த நினைவும் இருக்கவே இருக்காது. அப்படி எல்லாருடைய நினைவும் ஒரே நினைவா இருந்துச்சு. அப்படியானா அவன் இருதயத்துல ஏதோ ஒரு மாற்றம் உண்டாயிருக்குது. இருதயத்துல ஒரு மாற்றம், சில மாற்றம். சில சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அப்பனை போல இவன் கோவப்படுறான்டா, அப்பனை போலயே இவன் குடிக்கிறான்டா,
அவன் சொல்றாங்களே, அது சுபாவங்கள், அது ஜென்ம சுபாவம் சொல்றது, அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப பாருங்க, இவர் எல்லாருமே யாரு? நம்ம பேதுரு முன் கோபக்காரரு. கோபம்னாலும் கோபம் யாரு? பேதுருவுக்கு. நேரத்தை இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வரும்போது பட்டயத்தை எடுத்து காதால ஒருத்தனை வெட்டுற, ஒரு வெட்டு தான் காது உண்டா போயிருச்சு. பார்க்குறோம்ல, கோபம், அப்படி கோபம் வரும் பேதுருவுக்கு. இப்போ பாருங்க, இவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, ஒரே மனமா காத்திருக்காங்க. பாருங்க, இருதயத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சு. பாருங்க, இருதயத்துல இப்ப முன்னாடியே ஒரு காரியம் நடக்க போறதுக்கு முன்னாடி இப்ப சீசர்களுக்குள்ள கூடியிருந்த ஸ்திரீகளுக்குள்ள இருதயத்தை முதலாவது கத்த அப்படியே திருப்புகிறார், லேசா அப்படியே திருப்புகிறார், சுக்கானை போல அப்படியே திருப்புகிறார். இருதயத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துருச்சு. அப்ப கவனிக்கணும், கத்த நம் நடுவிலே ஒரு பெரிய நிகழ்வை எழுப்புதல கத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வரணும், மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால்தான் கத்த செய்ய போற மகாபிரிய அந்த நிகழ்வு, எழுப்புதலின் அபிஷேகம் உங்க இருதயத்துல நம் சரீரத்துக்குள்ளே ஊற்றப்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அடுத்து மேல ஊற்ற அவன் கத்தர் போயிருவார். அந்த நம்ம திட்டத்துக்கு நம்ம அந்நியனாயிருப்போம். இருதயத்துக்குள்ளே மாற்றம் வர வேண்டும். அதான் போட்டிருக்குது, அவர்கள் எல்லா சகோதரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அதே போல வசனத்துல அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்க என்ன போட்டிருக்குது? பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும், அதுதான் முக்கியமான வார்த்தை, கூடி வந்த 120 பேரும் ஒருமனப்பட்டு. அப்ப இருதயத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம். அப்ப கவனிக்கிறோம், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இந்த பூமியில செய்ய போறார். அவனை செய்யணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் யாரை தெரியுமா? கர்த்தர் தேர்வு செய்வார். அவன் இருதயத்துல முதல்ல சுத்தமா இருக்கணும். அவன் இருதயம் ஒருமனப்பட்டுல தேர்ந்தவனா இருக்கணும். அவன் சிந்தையில சரியா இருக்கணும். சிந்தையில சரியா இருக்கணும். எப்பதாவது ஆண்டவர் தேடுனா இருந்தா கர்த்தர் அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றுங்க ஊற்ற மாட்டான். அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இருதயத்துல மாற்றம் உண்டாகணும். அடுத்த வசனம் அதே போல அதே அதிகாரத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 14ஆம் வசனம் போட்டிருக்குது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கடா? 120 பேரும் இரவும் பகலும் ஜெபம் பண்ணாங்க. இரவும் பகலும் ஜெபம் பண்ணாங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்தை தரித்திருந்தார்களாம். இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோமா? 10 நாள் அவங்க 10 நாள் ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க 10 நாள் இன்னைக்கு 24 மணி நேரம் ஜெபம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தார்களா? அப்படிலாம் கிடையாது. 10 நாள் நம்ம கணக்கப்பட்டு சொல்றோம், அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு போறோம், என்னைக்கு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி 120 பேரும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தார்கள். காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் போதுதான் காத்திருந்த அத்தனை பேருக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். திரும்ப நான் சொல்றேன், முதல் எழுப்புதல் எங்கே தெரியுமா உண்டாகும்? கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளதான் உண்டாகும். கர்த்தருடைய ஜனங்கள் அதிலும் கர்த்தர் வகைப்படுத்துகிறார். வகைப்படுத்தினா அதிலும் யாரு? சீசர்களை போலவே இருக்கணும். அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்தை தரித்து இருக்கணும். இரவும் பகலும், இரவும் பகலும் சிந்தை மாறக்கூடாது. கர்த்தருடைய பாதத்தில் காத்திரும் இரவும் பகலும் கர்த்தருடைய சிந்தையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். சீசர்கள் அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்தவர்கள் மேலதான் கர்த்தர் மேலான அபிஷேகத்தை அவனுக்குள் ஊற்றினார். அவனுக்குள் ஊற்றினார். அப்புறம் தான் அவங்க புறப்பட்டு போறாங்க. சீசர் எல்லாம் உலகமெங்க கடந்து போறாங்க. விசுவாசி எல்லாம் சிதறப்பட்டு போறாங்க. வசனத்தை எல்லா இடங்களும் தெரிவிக்கிறாங்க, சொல்றாங்க. அற்புதம் நடந்துச்சு. எழுப்புதல் வந்தது. எருசலேமிலே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. வேதத்தை வாசித்து பார்க்கிறோம்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் வரணும் அப்படின்னு சொன்னா முதலாவது இருதயத்துல மாற்றம், ஜெபத்துல ஒரு மாற்றம் வரணும். ஜெபத்துல ஒரு மாற்றம் வரணும். சிந்தையில ஒரு மாற்றம் வரணும். அப்பதான் மேலான திட்டங்களை, மேலான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம அந்நியனாயிருப்போம். அதுக்கு நான் அபிஷேகத்துக்கு நம்ம தூரமாயிருப்போம். மற்றவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க, நாமோ கேள்விப்படுவோம், தூரமா இருப்போம். கூடாது, கூடாது. அப்படியானா கர்த்தர் ஒரு திட்டத்தை நம்முடைய துவங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இருதயம், உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் கவனமா இருக்கணும். ஜெபத்துல மாற்றம் இருக்கணும். அடுத்த ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. அடுத்து போட்டிருக்குது 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1வது அதிகாரத்துல 5வது வசனம் என்ன போட்டிருக்குது? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். கட்டளை இட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவங்க இந்த வார்த்தையிலே இந்த விசுவாசிகள் 120 பேர் இருக்காங்க இல்லையா, யார் யார் அதை கேட்டார்களோ முதலாவது அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்த பிறகு அதற்கு அப்படி கீழ்ப்படுகிறாங்க.
கீழ்ப்படுகிறாங்க. ரெண்டும் சம்பவிக்கும் போதுதான் கர்த்தர் மேலான திட்டத்தை அவன் மூலமா துவங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே துவக்குகிறார். மேலான திட்டம் எழுப்புதல் அது நம்ம நடுவில் துவங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தான் அது நமக்குள் வேறு ஊன்ற ஆரம்பிக்கும். வேறு ஊன்ற ஆரம்பிக்கும். வேறு ஒன்று ஆரம்பிச்சா தான் அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தர் ஒரு வாரம் ஜெபம் பண்ணு உடனே பண்ணாங்கடா எருசலேம் ஒலிவமலை விட்டுட்டு நேரா எருசலேமுக்கு போயிட்டாங்க. மேல் வீட்டறைக்கு இவங்க போயிட்டாங்க. உடனடியாக கீழ்ப்படிந்தார்கள். உடனடியாக கீழ்ப்படியும் போதுதான் பிதா தேவனாகிய கர்த்தர் அந்த கடைசி நாட்களிலே கடைசி கால எழுப்புதல் என்கிற மகாபெரிய திட்டத்தை என்னில் துவங்குவார். இது மகாபெரிய துவக்கம். நான் மூலமாக இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டா அது எழுப்ப நம்ம சபை நாங்க அடைந்து கொண்டா பிரஜாதிகள் எல்லாம் மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும். எங்கெங்கெல்லாம் கடந்து போறோமோ அங்கெல்லாம் எழுப்புதல் உண்டாகும். நம்ம இங்க மாத்திரமல்ல எழுப்புதல் அபிஷேகத்தை இங்க பெற்றுக்கொண்டு இங்க மாத்திரமல்ல உலகமெங்கும் கடந்து போவோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 1வது அதிகாரம் என்ன போட்டிருக்குது? இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்து குறிவுகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இந்த பூமியிலே செய்ய துவங்க போறார் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு இயேசு தன்னை அடிக்கடி வெளிப்படுத்துவார். அடிக்கடி தரிசனமாவார். வெளிப்பாடுகள் நிறைய உண்டாகும். நிறைய தரிசனங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி அனுபவத்துக்கு நீங்க போயிருக்கலாம்னு யோசித்து பாருங்க. இந்த மாதிரி அனுபவங்களை போயிருக்கீங்களா? நிறைய தரிசனங்கள் கிடைக்குதா? நிறைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்குதா? அப்படியே நான் கவனிக்கணும். கர்த்தர் உங்கள் மூலமாக இந்த கடைசி கால எழுப்புத உங்கள் மூலமா மூலம் இந்த பகுதியில் கர்த்தர் நிறைவேற்ற உன்னை தெரிந்திருக்கிறான்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி கர்த்தர் உங்கள்ட்ட பேசுற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? நேரங்களை நீங்க தான் ஏற்படுத்திக்கிறணும். வர்றோம் ஆளு கொஞ்சம் நேரம் பேசணும். இவ்வளவு நேரம் பேசக்கூடாது. 10 நிமிஷம் பேசினா போதாதா? இவ்வளவு நேரம் பேசிதான் ஆன்மாக்கும் நினைச்சீங்கடா அந்த அபிஷேகத்துக்கு நீங்க தூரமா இருப்பீங்க. அந்த எழுப்பு இருக்கு, நீங்க தூரமா இருப்பீங்க. வசனம் நல்லா போட்டிருக்கு பாருங்க. அடிக்கடி இவ்வளவு 40 நாள் இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. எழுந்த பிறகு பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போக வேண்டிய கட்ட மறுபடியும் இந்த சீசர்லயே சுத்தி வர்றாருடைய அடிக்கடி தானே வெளிப்படுத்துகிறார். தரிசனமாக பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்துகிறார். ஒரு முறை அப்படியே வேலைக்காரனை போல நடந்து போறார். ஒரு முறை அப்படியே சமையல்காரனை போல நடிக்கிறார். இதெல்லாம் பார்க்கிறோம்ல. தன்னை வெளிப்படுத்துறார். அது பிறகுதான் நான் யாருன்னு பாக்குறீங்களா? தான் யாரு அப்பா பின்னாடி தான் வெளிப்படுத்துகிறார். அவங்க கர்த்தாவேன்னு சொல்றாங்க. பாருங்க அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. திடீர்னு உட்கார்ந்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வீடு பூட்டி இருக்குது. வீடு பூட்டப்பட்ட நிலையிலும் இயேசு உள்ள போய் அவரோடு சேர்ந்து சாப்பிட்றத நம்ம பார்க்கிறோம். இப்படி அடிக்கடி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வரதை பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவன் அடிக்கடி சந்திக்கிறா, அடிக்கடி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறா. இவர்களை கொண்டுதான் கர்த்தர் இனி பெரிய ஒரு சரித்திர நிகழ்வை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனவே தான் இந்த கடைசி நாட்களிலே யார் என் பாதத்தில் அதிகமாக காத்திருக்கிறாங்க, நான் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தணும், அவரோடு நான் பேசணும், அவளுக்கு என்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பூமியிலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஜனங்களை இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இது மாதிரி சபை இருக்குதான்னு பாருங்க. இந்த மாதிரி ஊழியர்கள் இருக்கிறாங்க, நீங்களான இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்க. அப்படியா? அப்படி அடிக்கடி தரிசனங்களை பார்க்கிறோமா? அடிக்கடி கர்த்தர் உங்களை சந்திக்கிறாரா? கர்த்தர் உன்னை கொண்டு கடைசி கால எழுப்புதலை உன்னை கொண்டு இந்த பட்டணத்திலே கர்த்தர் துவங்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்லிருக்கிறேன் பாருங்க. ஆண்டவருக்கு இந்த பூமியில ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு இந்த கடலூர் பட்டணத்தை வச்சு நான் சொல்றேன். இந்த பட்டணம் முழுசு எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கர்த்தர் தீர்மானம் திட்டம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு ஒரு 1000 பேர் தேவையில்லை. ஒரு 10 பேர் போதும் ஆண்டவருக்கு. தெரியுமா உங்களுக்கு? 10 பேர் போதும். இந்த உலகத்தையே கர்த்தர் அசைச்சிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர்டா சாதாரண மனுஷன் அல்ல, சாதாரண மனுஷன் கிடையாது. 10 பேரையும் அவனை அப்படியே அபிஷேகத்தில் நிரப்பி வரங்கள் வல்லமையில நிரப்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அந்த இடங்கள் எல்லாம் நெருப்பு பற்றி எரியும். 18ஆம் நூற்றாண்டுல
அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க. சார்லஸ் ஃபின்னி அப்படி சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம ஒரு கூட்டம் போட்டால் நாங்கள் நினச்சி நான் பஸ்ஸில் வர்றேன், அல்லது சிலர் வாகனத்தில் வருவாங்க, கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க, செய்திகளை கொடுப்பாங்க, போவாங்க. இப்போ சார்லஸ் ஃபின்னி அவருடைய காலகட்டத்தில் குதிரையில் தான் என்ன செய்வாங்க, பயணப்படுவார். ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் குதிரை தான், அவருக்கு குதிரையில் தான் அவர் பயணப்படுவார். அப்போ அமெரிக்காவில் அந்த பல பட்டணங்களுக்குள்ளே அவர் கூட்டம் நடத்த கடந்து போவார். நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயா கூட்டம் போட்டால் எவ்வளோ ஜனங்கள் கூட வருவாங்க, அதை காட்டில் பல மடங்கு கூட்டம் வரும். 10 லட்சம் பேரோட கூட்டுவாங்க, குறைஞ்சது 5 லட்சம் சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் நடக்கும். அவர் கூட்டம் நடக்கும்போது ஜனங்களாம் மைதானத்தில் கூடி வருவாங்களா, சாயந்தரம் 6 மணி அப்படின்னு சொன்னால் 3 மணிக்கெல்லாம் அந்த மைதானம் நிரம்பிடும். 3 மணிக்கு 5 லட்சம் பேர் கூட்டிடுவாங்க. 5 லட்சமோ 1 லட்சமோ மைதானம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல் ஆயிரும், ஹவுஸ் ஃபுல்லாக ஆயிரும். இவர் என்ன செய்வார், நல்ல ஜெபம் பண்ணிட்டு சார்லஸ் ஃபின்னி கரெக்டாக 6 மணிக்கு அவர் 7 மணிக்கு பிரசங்கம் பண்ணு சொன்னால் 6 மணிக்கு அந்த குதிரையில் ஏறுவாராம். குதிரையில் ஏற ஆரம்பித்தாலே கூட்டத்தில் இருக்கிற மைதானத்தில் கூட கிரவுண்டில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவர்கள் எல்லாரும் ஆவியில் நிரப்பப்படுவார்களாம். சரித்திரத்தில் போட்டிருக்குது, நிரப்பப்படுவார்களாம். ஏன் அப்படின்னா சார்லஸ் ஃபின்னி இப்போ புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு, கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கவனிக்கணும், இவர் புறப்படும் போதே அங்கே வல்லமை வெளிப்பட்டுச்சுண்டா அந்த மைதானத்துக்குள்ள ஸ்டேஜில் சார்லஸ் ஃபின்னி இருந்தா எவ்வளவு பெரிய மகிமை வெளிப்படும் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய மகிமை வெளிப்படும். அவர் அந்த குதிரையில நெருங்க முத ஸ்டெப்பர் ஒரு பக்கத்தில் வருவா, ஒரு 10 அடி ஒரு 100 அடி தாண்டின உடனே கொஞ்சம் பேர் நிரப்பப்படுவாங்க. அடுத்து நெருங்க 110 பேர், 100,000 பேர் மைதான ஸ்டேஜில் இருந்து ஏறுவார். ஏறின மாத்திரத்திலே அத்தனை பேர் நிரப்பப்படுவாங்க. ஏன் தெரியுமா, அவருக்குள்ள இந்த நெருப்பு எல்லாம் அந்த மைதானத்திலே பற்றி பிடிக்க ஆரம்பிச்சோம். அதான் எழுப்புதல், அதான் எழுப்புதல். அவர் அதிகமா பேச மாட்டார், 10, 15, 20 நிமிஷம் தான் பேசுவார். இயேசுனா யார், ஏன் இயேசு எனக்கு தேவை, அவர் இல்லாம நீ வாழ முடியாது, அவர் இல்லாம நீ மறிக்கவும் முடியாது, எனவே அவரை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி இவ்வளவுதான் ஒரு 20 நிமிஷத்துல சிம்பிளா சொல்லி முடிப்பார். அப்புறம் ஆல்டர் கால் கொடுப்பார், யாரெல்லாம் இந்த இயேசு யாரெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். விழுவான் பாருங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பாவி, நான் மனம் திரும்புகிறேன், இந்த இயேசு எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனம் திரும்பி இயேசுக்கு தானே அப்படியே ஒப்பு கொடுப்பார்களாம். அந்த கூட்டமே மனம் திரும்பி உண்டாயிரும். கூட்டம் எல்லாம் மனம் திரும்பி வீடுகளுக்குள்ளே கடந்து போவாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் உண்டாக்கின அவர் ஊழிய ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்காவில் அந்த மிகப்பெரிய ஒரு பட்டணம், அந்த பேர் உடனே ஞாபகத்தில் வரமாட்டேங்க எனக்கு. அந்த பட்டணத்தில் ஒரு ஹோட்டலுக்கு கடந்து போனாலுமே, ஒரு ஹோட்டல் போய் சேசல உட்கார முடியாது, சாப்பிட உட்காரன்னு வச்சுக்கோங்க. உட்கார்ந்த உடனே அந்த சர்வர் வருவான், வந்து என்ன கேட்பான்டா, உங்களுக்கு என்ன வேணும் அப்பதான் நம்ம கேட்பாங்க, என்னையா என்ன இட்லி வேணுமா, தோசை வேணுமா அப்படிதான் நம்ம கேட்குறோம். அவங்க பர்கர் வேணுமா, ஏதாவது சம்திங் கேட்பான், பர்கர் வேணுமா, என்ன வேணும்னு கேட்பாங்க. வந்து அம்மா அந்த மாதிரி கேட்க மாட்டாரலாம். வந்து உட்கார்ந்த உடனே மேலே பார்க்கணும், என்ன சர்வர் வருவான வந்த மாத்திரத்திலேயே இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணையா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா அப்படிங்கிறத முதல் வார்த்தை அந்த கேள்வி அதைத்தான் கேட்பான். என்னது ஜெபமா, என்னது ரட்சிப்பா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வர் சொல்லுவான், அந்த சப்ளையர் சொல்லுவான், என்னம்மா சொல்லுவான், நீ உனக்கு ஜெபம்டா என்னன்னு தெரியல, ரட்சிப்பா எதுன்னு தெரியல, உனக்கு சாப்பாடு ஒரு கேடு, ஓடுறா முத ரட்சிக்கப்பட்டு ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி நான் அடிக்காம வெட்டி விடுவானா. அந்த மாதிரி எழுப்புதல் பட்டணம் முழுசும் பட்டன் ரட்சிப்பு அப்படி அதை சொல்றாங்க. 7 ஆண்டுகள் அந்த நிகழ்வு எல்லா இடங்களும் நடந்திருக்குது. அப்படியே இந்த எழுப்புதல் அப்படியே நின்றிருக்கு, எழுப்புது எல்லாம். அதன் பிறகுதான் மிஷனரிகள் எழும்பி இருக்காங்க, நிறைய மிஷனரிகள் எழும்பி இருக்காங்க. ரட்சிக்கப்படுவாங்க, வசனத்தை வாசிப்பாங்க, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க, மிஷனரியா புறப்பட்டு போயிடுவாங்க. அதன் பிறகுதான் இந்தியாவுக்கெல்லாம் மிகப்பெரிய மிஷனரிகள்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய சீகன் வாழ்க்கை எப்படி அப்படித்தான், வில்லியம் கேரி எப்படி அப்படித்தான். மிஷனரிகள் காலம், மிஷனரிகள் உலகமெங்கு புறப்பட்டு போயிருக்கிறாங்க. எங்க அங்கிருந்துதான், இங்கிலாந்து தேசத்துல இருந்துதான் இப்படி எழுப்புதல் பக்கத்து நாடெல்லாம் பற்றி பரவி இருக்குது. அப்ப பாருங்க, ஒருவனுக்குள்ள அந்த அபிஷேகம் நிரம்ப ஆரம்பிச்சுன்னா, அக்கினி அபிஷேகத்தினால், அந்த எழுப்புதல் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டா அந்த மனுஷன், எழுப்புதல் அபிஷேகத்தை நிரப்பப்பட்ட மனுஷன் எந்த நாடுகளுக்குள்ள எந்த பட்டணத்துக்குள்ள அவன் கடந்து போறானோ அந்த பட்டணம் எல்லாம் அப்படியே தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிரும், எழுப்புதல் வர ஆரம்பிச்சிரும். ஹல்லேலூயா. இதைத்தான் சொன்னேன், கர்த்தர் தம் சித்தத்தை நிறைவேற்ற, இந்த கடைசி காலத்தை நிறைவேற்ற 10 பேர் போதும் ஐயா, 10 பேர் போதும்.
எனவே தான் கர்த்தர் பார்த்து பார்த்து 120 பேர்ல கர்த்தர் கூட்டி சேர்த்தார். 120 பேர் கூட்டங்களை அற்புதம் செய்வது 5000 பேர். அடுத்து இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம், 7000 பேர் கூடி இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி புதிய திட்டத்தை துவங்க கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் வெறும் 120 பேர் தான். அதுலயும் 10 பேர் தான். 10 பேர் தான். யூதாஸ் போயிட்டான், ஒருத்தர் அங்கேயே கொலை பண்ணிட்டாங்க யாக்கோபை. மிச்ச 10 பேர் தான். 10 பேர் தான் உலகத்தை கர்த்தர் அசைத்தார், அங்கேயே அசைத்தார். வேதத்துல போட்டிருக்கல, இந்த கடைசி காலையில் எழுப்புல அந்த நாட்களில் ஒருவேளை உலகத்துல முதல்ல எழுப்புதல் இந்த அப்போஸ்தல காலத்துல எழுப்புதல் வரும்போது கொஞ்சம் பேர் ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல 780 கோடி பேர் சொல்றான், 800 கோடின்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு 100 கோடி பேர் இருந்திருக்கலாம். அன்னைக்கு 10 பேர் போதும் சொல்லலாம். இன்னைக்கு 800 கோடி பேர் இருக்காங்கல்ல, 10 பேர் போதுமா? காணாதே அவன் சொல்லலாம். ஆனா கர்த்தர் நினைத்தால் எதுவும் முடியும். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. 10 பேரை கொண்டு உலகத்தையே கர்த்தர் அசைச்சிருவார். உலகத்தை அசைச்சிருவார். யாரும் அவனுக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியாது, பதில் பேச முடியாது. அப்படியானா கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்கு வல்லவனாய் மாற்றணும் அப்படின்னு சொன்னா, அப்படி கர்த்தர் அவனை பயன்படுத்த போகிற படினாலே அவனை எந்த அளவுக்கு கர்த்தர் தம் வல்லமையில நிரப்புவார் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு நிரப்புவார், எப்படி நிரப்பப்பட போகிற அந்த வல்லமை எவ்வளவு வல்லமையா இருக்குன்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த வல்லமையை இந்த அற்ப பாண்டமான மண் பாண்டத்துல பெற்றுக்கொள்ள நாம் எவ்வளவு ஆயத்தப்படணும், எவ்வளவு தூரம் ஆயத்தப்படணும் யோசித்து பாருங்க. பெரிய கர்த்தர் செய்ய போற காரியம் மிகப்பெரிய திட்டம், மிகப்பெரிய துவக்கம். அது ஆரம்பிக்கப்பட போகுது. இந்தியாவில் ஆரம்பிக்க போகுது, சென்னையில் ஆரம்பிக்கப்பட போகுது. ஒவ்வொரு பட்டணத்துக்கு கர்த்தர் ஆட்களை போது கர்த்தர் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார். நீங்க முத்திரையில வாங்குறீங்களா தெரியல. உங்க ஊருக்கு இந்த தேவதூதன் முத்திரை போட்டு தேவதூதன் வந்துட்டாரா போறாரா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நடந்துருக்கு இப்ப ஆவிக்கிற மண்டலத்தில் இப்போது அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஜெபிக்கிறவன் மேலே தூதர்கள் மூலமாக கர்த்தர் முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார். முத்திரை போட்டவர்கள் அந்த அபிஷேகத்துக்கு உரியவர்கள், அபிஷேகத்துக்கு உரியவர்கள். அவர்கள் மேலதான் இந்த கடைசி கால எழுப்புதலின் அபிஷேகம் இறங்கும். அவர்கள் தான் பெற்றுக்கொள்ளுவாங்க, அவர்கள் தான் பெற்றுக்கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவளை அதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லுகிறா, யார் யாருக்குள்ள அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் வருதான்னு பாருங்க, உங்க ஜெபத்துல மாற்றம் வருதான்னு பாருங்க. அடிக்கடி கர்த்தர் உங்களோட பேசுறாரா, அடிக்கடி உங்களுக்கு கர்த்தர் தரிசனமாகிறாரா அப்படின்னு பாருங்க. கர்த்தர் உங்களோட பேசுறாரா நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க ஜெபத்துல ஒரு மாற்றம் இருக்குதா? முன்னாடிலாம் நான் ஜெபம் பண்ணா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா என்ன இது ஒரு பாட்டு பாடுறேன் 10 நிமிஷம் போனது 10 மணி நேரம் போனது போல இருக்குது, அது மாதிரி இருக்குதா? இப்ப நீ ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே மணிக்கணக்கா ஜெபம் பண்றீங்க. ஜெபத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சா? கர்த்தர் உங்களை முத்திரை போட்டிருக்கிறான்னு அர்த்தம். நீங்க இந்த அபிஷேகத்துக்கு தூரமானவர்கள் அல்ல, சமீபத்தில் நிக்கிறீங்க. கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார். ஊற்றுன மாத்திரம் சென்னையில மட்டுமல்ல, அங்க இறங்குற அபிஷேகம் ஓ மேல இறங்கும், இறங்கும். அந்த அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் கிடையாது, வேறப்பட்ட அபிஷேகம், வேறப்பட்ட அபிஷேகம். நீங்க கேட்கக்கூடாது, ஏற்கனவே நான் அபிஷேகத்தை பெற்று தானே இருக்கிறேன், இன்னொரு அபிஷேகமா? ஆமா ஆமா, இது வேற அபிஷேகம். கர்த்தர் ஜனங்களை சந்திக்க வைக்கிற அபிஷேகம், ஜனங்களை திருப்புகிற அபிஷேகம், உன்னை திருப்புகிற அபிஷேகம், ஏன் தேசத்தையே திருப்புகிற அபிஷேகம். அது சாதாரணமான அபிஷேகம் கிடையாது. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட இந்த மாதிரி தகுதிகள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னொரு தகுதியை சொல்றேன் பாருங்க. அதே அப்போஸ்தலர்களின் புத்தகம் 1வது அதிகாரம் அதுல 3ஆம் வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, அப்ப அடிக்கடி அப்படிப்பட்டவர்களுக்கு தரிசனம் ஆவார். அடுத்து என்ன போட்டிருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தின் குறிவுகளை அவருடனே பேசி, கர்த்தர் அவரோடு பேசுவாராம். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களோடு கடைசி கால திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஜனங்களை கர்த்தர் தேர்வு செய்யறாரு பாத்தீங்களா? அவரோடு கூட ஒன்னு தரிசனமாவா, 2வது அவரோடு கர்த்தர் பேசுவாராம். பேசுவார். என்ன பேசுவார் அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்னமா பேசுவாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை கர்த்தர் பேசுவார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை கர்த்தர் பேசுவார். பேசுற அந்த விதம் இருக்குது. இப்ப என்கிட்ட சாதாரணமா சொல்றான்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஊழியக்காரனை வச்சுக்கோங்க. கர்த்தர் இந்த ஒரு வர்றாங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, திருமண வயசு ஆயிடுச்சு, திருமண வயசு ஆகலை, சரி மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, திருமணம் ஆகலை, நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்றாரு. நான் ஜெபம் பண்ண சொல்றேன், சீக்கிரமா அடுத்த மாசத்துக்குள்ள உங்க பிள்ளைக்கு திருமணம் ஆயிருன்னு சொல்றேன். அப்ப நான் சாதாரண ஒரு ஊழியக்காரன், அவ்வளவுதான், அவ்வளவுதான். தீர்க்க தரிசனத்துல வித்தியாசம் இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது, சரிங்களா?
அப்ப கர்த்தர் இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கர்த்தர் பேச மாட்டார். என்னமா செய்வாரு? தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். ராஜ்யத்துல இப்ப ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத கர்த்தர் பேசுவார். தெரியுமா? கர்த்தர் இன்னும் தாமதம் பண்ணுகிறா, அதுக்குரிய தகுதி இன்னும் நம்ம அடையல. அதுதான் காரணம். இன்னும் அடைந்து கொண்டு அடைஞ்சிட்டோம். அது தகுதியை பெற்றா அந்த அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சிடும். அபிஷேகத்தை பெற்றா அந்த அபிஷேகத்தை பெற்றவன் எங்கெல்லாம் கடந்து போறணும், ரட்சிப்பு தானா தேடி ஓடி வர்றோம். புறஜாதி எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. வெளியில் இருக்கிறவன் உள்ள வருவா. வெளியே வேடிக்கை பார்க்கிறவன் வசந்த 2 வார்த்தை கேட்பான், மனம் திரும்புவா. தான் சார்லஸ் பின்னியை சொன்னேன். கூட்டம் நடக்கும் போதே, புறப்படும் போதே அந்த கூட்டத்துல ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்குச்சுண்டா. நடக்கும் போது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு உண்டாச்சுனது. எத்தனை மிஷனரிகள் எழும்பினாங்க, எத்தனை ஊழியர்கள் எழும்பினாங்க. பார்க்கிறோம் இல்லையா? இதுதான் கர்த்தர் நமக்கு திஷ்டாந்தங்களா கர்த்தர் வைத்திருக்கிறா. இந்த கடைசி காலத்துல அதை காட்டிலும் பல மடங்கு நடக்கணும். அதனால இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் பேசுவார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னும் நமக்கு கொஞ்ச நேரம் மாத்திரம் பேசி நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து போக போறோம். அப்ப இந்த எழுப்புறதுக்கு முன்னாடி இவைகள்லாம் நடக்கணும். அப்ப என்ன நடக்கணும்? ஒண்ணு என்ன பண்ணி சொன்னா, எழுப்புறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கூட்டி சேர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. இரண்டாவது, கூட்டி சேர்க்கப்படுடைய இருதயம், அவங்களுடைய சுவாபங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்கள் எழும்பணும். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது இதுக்கான சின்னம். முன்னாடி பாருங்க, இந்த அப்போஸ்தலர்கள் எழுப்புதலுக்காக 10 நாள் அப்படியே ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஜெபம் பண்ண பிறகுதான் இந்த மேலான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. மேலான அபிஷேகத்தை அப்ப பாருங்க, அவர்களுக்கே இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கே 3 வருடங்கள் அவர்கள் கூடவே இருந்தவர்களுக்கு அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு 10 நாள் தேவைப்பட்டிருக்கு. பாருங்க, அங்க கூட இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தானே. மரித்து உயிரோடு எழுந்த பிறகு பரமண்டலத்துக்கு ஏறும்போது அவங்க கண்ணுக்கு நேரம் பார்த்தவர்கள் தானே. அவர்களுக்கு கூட இன்னும் இன்னொரு ஆயத்தம் தேவைப்பட்டிருக்கு. பாருங்க, இன்னொரு ஆயத்தம் 10 நாள் அது தகுதி அடைஞ்ச பிறகுதான் கர்த்தர் என்ன பண்ணிருக்காண்டா, அந்த மேலான அபிஷேகத்தை அவருக்கு மேல ஊட்டி இருக்கிறார். அப்ப அவர்களுக்கே கர்த்தர் ஒரு முறை நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார். என்னமா சொன்னாரு? ஒரு முறை சொன்னாரு, இந்த எழுப்புதலுக்காக, இந்த இஸ்ரவேல் தேசத்துல எருசலேமில் உண்டாகிற எழுப்புதலுக்காக நான் என்னுடைய சீசர்களை எத்தனை வருடங்கள் நான் அவங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். நைட்ல நாங்கள் ஜெபிக்கும் போது தீர்க்கதரிசியான மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்க சொல்லுவீங்க 10 நாள் காத்திருந்தாங்க, எனவே தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவன் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் 3 வருடங்களாக அவர்களை ஆயத்தப்படுத்தியிருந்தேன். 3 வருடங்களாக இந்த ஒரு நிகழ்வு, சரித்திர நிகழ்வு நடக்க போகுது. இதை அவங்க அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மூலமாக உலகம் முழுசும் என்னுடைய வார்த்தைகளை
நான் பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், ஜனங்களுக்குள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக 3 வருடங்களாக நான் இவர்களை ஆயத்தப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 3 வருடங்களா ஆயத்தப்படுத்திருக்காரு பாருங்க. அப்படியானா அவர்களுக்கே அப்படி ஆச்சுன்னு சொன்னா நமக்கெல்லாம் எத்தனை வருடங்கள் ஆகாது? எனவே எத்தனை வருடம்? 7-8 வருஷம் ஆகுது. ஆயத்தப்படுத்திக் கொண்டே வருகிறார். அதிலும் கர்த்தர் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஊழியத்திலும் இதுக்கு அந்த சபையிலும் யார் தகுதியானவர்கள், அதுல சரியானவன் யாரு, என் சத்தத்தை கேட்கிறவன் யாரு, என் தரிசனத்துக்கு தகுதியானவன் யாரு, யாருடைய இருதயம் சரியா இருக்குது, யாருடைய சிந்தை சரியா இருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே கர்த்தர் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கிறாரு பாருங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அதை முத்திரை போடுற சம்பவம் நடக்குது. அப்ப இதெல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு சபையிலையும் இப்ப ஸ்கேன் பண்ணி கொண்டு நடக்குது. இப்ப அதான் நடக்குது. இப்ப அப்ப அந்த மாதிரி உங்க சபையில உங்க ஊழியத்தை நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அந்த மாதிரி கர்த்தர் ஸ்கேன் பண்ணும் போது, முத்திரை போட வரும்போது பெற்றுக்கொள்கிற சபையா இருக்க வேண்டும். அப்பதான் அந்த சபையில எழுப்புதல் வரணும். அடுத்து கர்த்தருக்கு என்னமா தேவை? எழுப்புதலை சுமந்து கொண்டு போகிறவர்கள் எழும்பணும். இப்ப எழுப்புதல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க சீசர்கள், அதுக்கு சுமந்து கொண்டு போனாங்கல்ல. அப்ப அதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஆட்களும் ஆண்டவருக்கு தேவை. 3வது முக்கியமான ஒரு காரியம், சபை சுத்திகரிக்கப்படணும். அப்ப எழுப்புதல் எங்க துவங்கும்? எழுப்புதல் எங்கே துவங்கும்? எங்க துவங்கும்டா? சபையில தான் துவங்கும். எழுப்புதல் அபிஷேகம் எங்கே ஊற்றப்படும்? சபையில தான் ஊற்றப்படும். இப்போது இருக்க சபையில எழுப்புதல் அபிஷேகம் ஊற்றப்படுமா அப்படின்னு யோசித்து பாருங்க. எத்தனை சண்டை, எத்தனை ஜாதி சண்டை, ஜாதி பிரிவினை சபைன்னு பார்த்தா சொல்றாங்க. சபையும் போனா இந்த சபைக்கு எந்த ஜாதியினர் போறாங்க அதை பார்த்துட்டு போறாங்க. இப்ப அது நடக்குது. இப்ப அந்த சபைக்கு போறாலே அந்த சபையில எந்த ஜாதியினர் அதிக மெஜாரிட்டி யாரு விசாரிக்கிறோம்ல. ஜாதின்னு சொல்லாம வேறு விதத்துல விசாரிப்பான். அப்படியே விசாரிப்பான். அவங்களாம் யாரு, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேணும், ஏன் ஜாதி தெரியணுமா, அவ்வளவு விசாரிச்சு பார்த்து அந்த சபையிலவா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப அந்த சபையில கடைசிகால அபிஷேகம், கடைசிகால எழுப்புதல் அந்த சபையிலிருந்து துவங்குமா? குறையுள்ள சபைகளா இருக்குது இப்ப. அப்ப குறையுள்ள சபைனா சபை கட்டடத்தில் அல்ல, அங்கிருக்கிற ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள் எல்லாரும் மனம் திரும்பணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப சபை சுத்திகரிக்கப்படணும். முழுசா சுத்திகரிக்கப்படணும். அப்படி சுத்திகரித்தா தான் வரப்போற எழுப்புதல் அபிஷேகம் அந்த சபைக்குள்ள இறங்கும். சபைக்குள்ள இறங்கினா தான் அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் அப்புறம் தான் கடந்து போவாங்க. எழுப்புதல் அபிஷேகத்தை ஊர் மனுஷன் கொண்டு போய் கொண்டு இருப்பாங்க. அவங்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், ஜனத்தெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. இதெல்லாம் நடக்குன்னு சொன்னா சபை முதலாவது ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப எழுப்புதல் வரணும் சொல்லி ஜெபம் பண்ணா இத்தனை காரியங்கள் நடக்கணும். எழுப்புதலுக்கு முன்னாடியே வேலை நடக்கணும். அப்ப எழுப்புதல் வந்த பிறகு வேற, அது வேற. எழுப்புதலுக்கு முன்னாடி இது நான் சொன்னதுல எழுப்புதலுக்கு முன்னாடி நம்முடைய சுபாவங்கள் மாறணும். அது யார் கர்த்தர் செலக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதுதான் நடக்குது. இப்ப நான் ஆவிக்கிற மண்டலத்துல நடக்கிறதா உங்களுக்கு நான் சொல்றேன். ஆவிக்கிற மண்டலத்துல இப்போது எவனவன் தகுதியானவன் எவனோ அவன் மேல கர்த்தர் முத்திரை போட்டு கொண்டு இருக்கிறார். நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்குது. எந்த சபையோ, எந்த ஊழியரோ, எந்த விசுவாசம் எனக்கு தெரியாது. கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். எனக்குமே தெரியாது. நான் எப்படி, எனக்கு தெரியாது. கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். நானும் உங்களை போல சாதாரண வேலைக்காரன் தானே. கர்த்தருடைய சமூகத்தில் அவர் தான் நம்ம நியாயம் தீர்க்கணும். அப்ப எல்லாருமே கர்த்தர் இப்போ எல்லாம் ஸ்கேன் பண்ணி வரப்போற எழுப்புகளுக்கு ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். நம்ம எழுப்பு வரணும் நம்ம அவசரப்படுறோம். நம்மளை கண்டு ஆண்டவர் தான் அதிகமா அவசரப்படுகிறார். இந்திய தேசத்துல, சென்னை பட்டணத்துல கடைசி கால எழுப்புதல நான் கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் தான் அதிகமா அவசரப்படுகிறார். ஆனா அதுக்கு ஏற்றபடி சபை இல்லை. எனவே தான் இப்ப சபைக்கு பெரிய ஒரு உபத்திரவ காலகட்டத்தை கர்த்தரே அனுமதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். சபையின் உபத்திரம் வரப்போகுது, தாங்கிக்கணும். அதுல நிலைச்சிருக்கிறவங்க தான் கனி கொடுப்பாங்க, எழுப்புதலை பெற்றுக்கொள்வாங்க. அந்த எழுப்புதலை உலகம் முழுசு கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நடக்க நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஆயத்தப்படணும் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு தூரம் நம்ம ஆயத்தப்படணும், எவ்வளவு தூரம் நம்ம சீசர்களை போல விட்டு கொடுக்கணும், எவ்வளவு தூரம் சீசர்களை போல மாறணும், எவ்வளவு தூரம் காத்திருக்கணும். அதை பெற்றுக்கொண்டு எவ்வளவு நம்ம கொண்டு போகணும். அதை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் அடுத்து என்னமா செய்வாரு? நம்முடைய எல்லைகளை, நம்முடைய தூரத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணுவார். நடக்கும். அது
இந்த தூரத்தை நிர்ணயம் பண்ணுவா. நீங்களும் அது செய்ய முடியாது. நான் இங்கதான் இருப்பேன், இங்கதானே பெரிய சபை இருக்குது, நான் இங்கதான கூட நான் போட்டு இங்கதான் வரவு செலவெல்லாம் பார்த்துக்கு இருப்பேன். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்தாச்சுன்னு சொன்னா கர்த்தர் உன்னை குறித்து நீ அல்ல, கர்த்தரே தீர்மானம் பண்ணுவா. நீ அங்க போ, ஆப்பிரிக்காவுக்கு போன்னு சொல்லுவா. இப்ப ஆப்பிரிக்காவில் பெரிய எழுப்புதல் சொல்றாங்க, பெரிய எழுப்புதல் கூட்டம் பார்த்தா வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன்னு சொன்னா கூட்டம் எண்ணிக்கை கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் பெரும் கூட்டமா லட்சக்கணக்கான ஜனங்கள் 10 லட்சம் பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. ஆப்பிரிக்காவில் பெரிய எழுப்புதல் வந்துருச்சு அவனு சொல்றாங்க. அது உண்மையான எழுப்புதல் இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? அது வந்து உண்மையான எழுப்புதலே கிடையாது, ஃபேக்கு, மாயமான ஒரு தோற்றம். அது மாயமான எழுப்புதல். இந்த கானானிய ஆவிகள் இருக்கு பார்த்தீங்களா? கானானிய ஆவிகள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து கானானிய துரத்தப்பட்ட பிறகு அது விழுந்த இடம் 2 இடம். ஒன்னு இந்தியா, 2வது ஆப்பிரிக்கா. இந்த கானான் ஆவிகள் அங்கேதான் விழுந்துச்சு. இன்னைக்கு இந்த இந்தியாவில் இந்த கானானிய ஆவிகளை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நாளும் அது கிரியை செய்யக்கூடாத அளவுக்கு மட்டுப்படுத்தி கொண்டு வர்றோம். இருக்குது, இன்னும் முழுசா துரத்தல, அதை மட்டுப்படுத்துறோம். ஆனா அது ஆப்பிரிக்காவில் விழுந்துச்சு பார்த்தீங்களா? அது நல்ல மாய தோற்றங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்குது. எழுப்புதலை போல, எழுப்புதல் உண்மையான ஒரு எழுப்புதலே கிடையாது, அது உண்மையான எழுப்புதலை போல மனுஷரெல்லாம் அங்கே திரும்பி பார்க்கும்படிக்கு சத்ருவானம் செய்யற ஒரு காரியம், சத்ருவான ஒரு காரியம். ஒரு பிரசங்கியா என்ன பண்றாருடா, போன் பண்ணி ஆண்டோட நேரம் பேசுறாரு. கூட்டத்துக்குள்ள வாசவல பாக்குறோம், போன் பண்ணி பெரிய கூட்டம் இருக்குது. போன் எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே இந்த மகளை குறித்து உங்களுடைய காரியம் என்ன ஆண்டவரே, சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு போன் பண்றாரு. இதெல்லாம் உண்மையான பாருங்க. ஒரு ஊழியக்காரர் மேடை நடக்கிறாரு, நடத்தி காண்பிக்கிறாரு, அதுக்கு எல்லாரும் கை தட்டுறா. அது எழுப்புறாது, மாய தோற்றம். சத்ரு இந்த காரியத்தை செய்யறான். அவ இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் தூரம் எரிஞ்சிடுவாரு. நம்ம தேசத்துல கர்த்தர் கொண்டு வர போற எழுப்புதலோ வித்தியாசமான எழுப்பதா இருக்க போது. எனவே தான் கர்த்தர் தாமதமானாலும் கர்த்தர் சரியானவனை கர்த்தர் தேர்வு செய்து கொண்டு இருக்கிறார். கையில தட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே தான் இப்படிப்பட்ட இந்த எழுப்புதலுக்கு உண்டான பயிற்சி முகாம கர்த்தர் இந்த பட்டணத்துல இந்த நாட்களிலே கர்த்தர் துவங்கி இருக்கிறார். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க, இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்துறது உங்க காரியம், சரிங்களா? இப்ப நம்ம எழுந்து கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்படியே எல்லாம் இப்படி எழுப்பி இருப்போம் கொஞ்ச நேரம். இந்த எழுப்புதல் அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த எழுப்புதல் அபிஷேகத்தை ஆண்டவர் நாம் பெற்றுக்கொள்ளணும். நான் தகுதியுள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இப்ப நம்ம மன்றாடி நாம ஜெபிக்க போறோம். நீங்க இங்க இருக்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஜாய் டிவி மூலமாக இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டு கொண்டிருந்தா நீங்களும் வீடுகளிலே அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பேசுவார், உங்களை தகுதிப்படுத்துவார். நான் சொன்ன இந்த தகுதியெல்லாம் நீங்க பாத்துங்க. இனி நம்முடைய இந்திய தேசத்துல ஆவிக்குரிய மண்டலத்துல இனி நடக்க போற ஒரு காரியம், ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா எழுப்புதல் தான் வரப்போகுது, நடக்க போகுது. இப்ப எழுப்புதலுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அவங்களுக்கு தெளிவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஊழியர்கள் இருக்கீங்க, நிறைய காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வைத்து நீங்க அப்படியே நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இப்போது ஆட்களை தெரிவு செய்து கொண்டு இருக்கிறார். அடுத்து இந்த கூட்டி சேர்க்கக்கூடிய இருதயம், அவருடைய சிந்தை, அவருடைய சுபாவம் எப்படி இருக்கணும் அதை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்களெல்லாம் எழும்பணும், எழுப்புதலை சுமந்து கொண்டு போறவர்கள் எழும்பணும், சபை ஆயத்தப்படணும். இந்த 5 விதமான காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். இதை வச்சு நீங்க அப்படியே நீங்க ஜெபம் பண்ணுங்க. முதலாவது உனக்காக நீங்க உங்களுக்காக அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பிரிவு திட்டத்தை நீங்க துவங்க போறீங்க, அந்த திட்டம் துவங்க அபிஷேகத்தை கொடுக்க போறீங்க. கடைசி கால அபிஷேகம் வரப்போகுது, ஊற்றப்பட போறீங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன நீ தகுதிப்படுத்தும், என் குடும்பத்தை தகுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. 2வது, நீங்க போகிற சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஜெபம் பண்ணுங்க. சபை ஆயத்தமா இருந்தா தான் எழுப்புதல் வரும். அதன் பிறகுதான் வெளியில போறேன் புறஜாதியில் எல்லாரும் மனம் திரும்பி சபைகளை வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு 10 நிமிடம் அப்படியே நம்ம ஜெபிக்க போறோம். அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ. கண்களை மூடிக்கிடுவோம். இது ஜெப நேரம். எங்கே யாரும் அசைய வேண்டாம், அங்கங்கும் போக வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். கேட்ட சத்தியத்தை மனதில் வாங்கி கொண்ட நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே ஜெபிங்க. இப்போது வரப்போற மகாபிரிய திட்டத்துக்கு
என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, மன்றாடுங்க, இப்போது மன்றாடுங்க, மன்றாடுங்க. தேங்க்யூலா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும், கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதும் கடந்து வரட்டும். தேங்க்யூலா. அப்படியே ஜெபம் ஆரம்பிங்க. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். எஸ், தேங்க்யூலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூலா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ அடியேனுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த காரியத்தை ஆண்டவரே இப்படி உடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் கர்த்தாவே. உடைய வேலைக்காரனாகிய அடியே நான் சொல்லி இருக்கிறேன் கர்த்தாவே. தேங்க்யூலா. கேட்டவர்களுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றங்களை கொண்டு வாங்க, ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வாங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றம் இப்போது நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூலா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. வல்லமை, வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை உம்முடைய ஜனங்கள் மேல் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூலா, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூலா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூலா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உம்முடைய ஜனங்கள் மேல் இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போற மகாபெரிய திட்டத்திற்கு ஆண்டவரே, நீங்க துவங்க போற மகாபெரிய திட்டத்துக்கு என்று இவர்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா, இவர்களை தகுதிப்படுத்த வேண்டுமா? உமது அடியை நான் மன்றாடி நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. தேங்க்யூலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆயத்தப்படுத்துவீராக, நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. கேளுங்க, நீங்க ஆண்டவரே பேசுங்க, பேசுங்க, பேசுங்க அப்படியே. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஓ, தேங்க்யூடா. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ஓ, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை. தேங்க்யூலா. ஹல்லேலூயா. கவனிக்கணும், கவனிக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூலா. கவனிக்கணும். 2 முறை ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சம் இப்ப நம்ம ஜெபிக்கும் போது 2 முறை கிழக்கிலும் மேற்கிலும் வடப்புறமும் இடப்புறமும் ஒரு வல்லமை இறங்கிதான். இப்ப நான் கண்ணுக்கு நேரம் அதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. 2 மின்னலை போன்ற ஒரு ஒளி, ஒரு ஒளி உங்களுடைய இடது புறத்திலும் வலது புறத்திலும் 2 ஒளி தோன்றியது. ஹல்லேலூயா. அப்படியே நான் கர்த்தர் இங்கே தேர்வு செய்கிற நேரம் வந்துறார். எஸ், ஜெபிக்கலாம், இப்போது ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூலா. நன்றிப்பா, நன்றிப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். வல்லமை, 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 வல்லமை இப்போது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ, தேங்க்யூலா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. தேங்க்யூ, தேங்க்யூலா. தோடு ஆண்டவரே, அப்பா, அப்பா, பரிசுத்த பிதாவே. லாபா தூலா ராபா லாரா பாபா 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 லாரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. நன்றிப்பா. ஓ, உடைய மகிமை இறங்கட்டும். காலை முதல் நேரம் வரைக்கும் உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க ஆண்டவரே, காத்திருக்காங்கப்பா. வெறுமையா அனுப்ப கூடாது ஆண்டவரே. உடைய வல்லமையில நிரப்புங்க. ஹல்லேலூயா. கடைசி கால உடைய திட்டத்துக்கென்று, கடைசி கால எழுப்புதலின் திட்டத்துக்கென்று உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா நான் மன்றாடுகிறேன். இப்படி நீ தகுதிப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ அடியனை தகுதிப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். மேலான திட்டத்தை எங்கள் மூலமாய் நிறைவேற்ற, இந்த கடலூர் பட்டணத்தில் மாவட்டத்தில் நிறைவேற்ற அநேகரை கர்த்தர் தெரிந்து கொள்வீராக. இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தேர்வு செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்க தான் ஜெபிக்கணும். தேங்க்யூ, 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 தேங்க்யூலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. ஹல்லேலூயா. பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். தேங்க்யூ. கர்த்தருடைய மகிமை. ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்த பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இப்போது இறங்கட்டும், இறங்கட்டும். தேங்க்யூலா. லா தூடா ராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜெபிங்க. நீங்க நிறுத்தவனா, நான் சொல்ற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆயத்தப்படுத்துங்க. என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கடைசி கால எழுப்புதலுக்கென்று நான் தேர்வு செய்யப்படும் ஆண்டவரே. சீசர்களை தேர்வு செஞ்சீங்க, 120 பேரை தேர்வு செஞ்சீங்க. அவருடைய சுபாவங்களை எல்லாம் மாற்றுனீங்க. அதே போல என்னை மாற்றுங்க, எனக்கு ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இப்போது. தேங்க்யூலா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஆண்டவரே, கேட்கிற எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரட்டும்பா, எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரட்டும், எல்லாரும்
எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் வீணாக கூடாது, எங்கள் நேரங்கள் வீணாயிடக்கூடாது. பிதாவே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Jesus, thank you Lord. Hallelujah, hallelujah. இதோ கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டுமா? நான் மன்றாடுகிறேன் பிதாவே, மன்றாடுகிறேன் மன்றாடுகிறேன். Thank you Lord. Hallelujah. பிதாவே, பரிசுத்த பிதாவே, thank you Jesus, thank you Lord. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். உடைய மகிமை உடைய பிள்ளைகளை இப்போது தொடட்டும். Yes, yes, thank you Lord. நன்றி. தொடும் 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 ஆண்டவரே, தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க. Thank you Lord. நிரப்புங்க நிரப்புங்க. Yes, thank you Lord. வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, ஓ ஜனங்களை ஆயத்தப்படுத்துற வல்லமை. Yes, thank you Lord. Hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. பரிசுத்த பிதாவே, கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கி வரட்டும், பலமாய் இறங்கட்டும், பலமாய் பிள்ளைகள் நிரப்பும். Yes Lord, thank you, thank you Lord. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, thank you, thank you Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you, thank you Lord. வல்லமை வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இன்னும் 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 ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துற கர்த்தருடைய வல்லமை வல்லமா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பிதாவே, thank you, thank you. தொடும் தொடும் பிள்ளைகளை தொடும், நிரப்பும், முத்திரை போடும், முத்திரை போடும், முத்திரை போடும். வந்த இவர்களை காத்திருந்த இவர்களுமே, காத்திருந்த இவர்களுமே கர்த்தருடைய முத்திரை, கர்த்தருடைய முத்திரை இப்பொழுது பதிக்கப்படட்டும், கிருபையை பெற்றுக் கொள்ளட்டும். எஸ் எஸ் லார்ட், thank you Jesus. கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், நாவுகள் திறக்கப்படட்டும். Yes, thank you Lord, thank you Lord. நன்றி. Hallelujah. இயேசுப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Lord. Hallelujah. பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆண்டவரே, ஆண்டவரே, ரபாதுல ரபசபா ஹபாதுல ரபாலதரபா. கர்த்தருடைய நாமத்தினாலே இதோடைய பிள்ளைகள் ஆவியில நிரப்பப்படுவார்களாக, முத்திரையை பெற்றுக் கொள்வார்களாக, இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Lord. அதே போல நீங்கள் போகிற சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க சபை இன்னும் ஆயத்தப்படணும், அது சுத்திகரிக்கப்படணும், சுத்திகரிக்கப்பட சபையை நல்ல விட்டு கொடுத்துருங்க, இடம் கொடுத்துருங்க. கர்த்தர் சுத்திகரிப்பா. ஒன்று ரெண்டு வெளியே போகத்தான் செய்யும், கவலைப்படாதீங்க. இப்படி ஒன்று ரெண்டு வெளியே போனாதான் நல்லது உள்ள வரும். உங்க சபை ஆயத்தப்பட, வரப்போற எழுப்பு இருக்கு, உங்க சபைகள் ஆயத்தப்பட, உங்க சபையை விட்டு கொடுத்து, கர்த்தாவே எங்க சபையில சுத்திகரிங்க ஆண்டவரே, மூப்பர்களை, ஊழியர்களை, விசுவாசிகளை, எல்லாரையுமே சுத்திகரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இப்போது மன்றாடுங்கள். இப்போது உங்க சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிங்க ஜெபிங்க. Thank you, thank you. நன்றிப்பா 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 நன்றிப்பா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, இந்த கடலூர் பட்டணத்துல, இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நன்றி. Hallelujah, hallelujah. சபைகளை கர்த்தர் சுத்திகரிப்பீராக. வரப்போற எழுப்புதலுக்கு எல்லா சபைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க, கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க, கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்கப்பா, கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்கப்பா, கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. Thank you Lord. நன்றி. Hallelujah. கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக, கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, Thank you Lord, thank you Lord. இன்று முதல் ஆமே இந்த கடலூர் பட்டணத்துல, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ள, ஆமே கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஒரு பெரிய மாற்றம் வரட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்பட்டும், சபைகளுக்குள்ளே மகா பெரிய சுத்திகரிப்பு உண்டாகட்டும்.
சபைகளை கெடுக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள் கர்த்தருடைய நாமத்தினாலே வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கள்ள உபதேசம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கள்ள ஆராதனை வெளியேறட்டும். கள்ள ஆராதனை ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. Thank you Jesus. தகப்பனே, இன்று முதல் ஆண்டவரே, இன்று முதல் இதோ கூடி வந்த இவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும். கடந்து போற சபைகளுக்குள்ளே மாற்றம் வரட்டும். இந்த கடலூர் மாவட்டத்திலே, இந்த கடலூர் பட்டணத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் அதை செய்ய வேண்டுமா நான் மன்றாடுகிறேன். பரிசுத்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. Thank you Jesus. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். Thank you Jesus. ஆவியானவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Lord. உம்முடைய கிருபை உண்டாகட்டும், உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நன்றி. தேவ வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி. இந்த இரவிலும் எல்லாரோடும் நீர் பேசும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய மகிமையினால் பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக. ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில்.